ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு பிஸ்தா பருப்போட ஷெல்லை வந்து தூக்கி போட்டுறாமல் அதில் வந்து ஒரு கிராஃப்ட் தான் பண்ண போகிறோம். சும்மா சிம்பிளான நீட்டான ஒரு கிராஃப்ட் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பிஸ்தா ஷெல்லை வந்து தூக்கி போடாமல் நம்ம சூப்பராக வந்து ரெண்டு கிராஃப்ட் நான் பண்ணேன் மொத்தமாக. இன்னும் கொஞ்சம் ஷெல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் வச்சு நம்ம வந்து இன்னும் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் வந்து 2 கிராஃப்ட் பண்ணேன். இன்னொரு கிராஃப்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நான் வந்து அமேசானில் வாங்கின அட்டைப்பெட்டி தான். ஸோ அமேசானில் வாங்கின ப்ராடக்ட்டை எடுத்துகிட்டு அந்த அட்டைப்பெட்டியை பார்த்திங்கன்னா தூக்கி போடாமல் நான் வந்து வச்சுருந்தேன் எடுத்து. ஸோ அந்த அட்டைப்பெட்டியை பார்த்திங்கன்னா சைடில் உள்ளதை 2ஆக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். சமமாக கட் பண்ணி பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டேன். ரெண்டையும் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து க்ளூ போட்டு ஒட்ட போகிறோம். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் பள்ளமும் மேடுமா இருக்கிறனால 2 சைடு வந்து ஒட்டிட்டு அந்த சைடு பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அந்த சைடு நம்ம வந்து பெயிண்ட்டை வச்சு அடித்து நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணலாம். ஸோ அது 2 பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நல்லபடியாக வந்து ஒட்டியாச்சு. ஸோ எடுத்துக்காத மாதிரி நல்லா வந்து ஒட்டிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் கொடுத்து கவர் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பிளாக் கலர் கொடுத்து கவர் பண்ணிக்கோங்க. பின்னாடி சைடு உங்களுக்கு பிளாக் கலர் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லைனா பின்னாடி சைடு பெருசாக நம்ம வந்து பார்க்க போகிறதில்ல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து பின்னாடி சைடு பெருசாக நான் வந்து கொடுக்கல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்க ஷெல்லெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து பூ டிசைனில் அந்த மாதிரி வந்து ஒட்டிக்குவோம். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பூவெல்லாம் வந்து க்ளூ வச்சு ஒட்டிட்டேன். இந்த க்ளூ வந்து அசிங்கமாக தெரியுமே அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்காதீங்க. க்ளூ பார்த்திங்கன்னா காஞ்சி போயிடும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து பிளாக் பெயிண்ட்டே அடிச்சுக்கலாம், இல்லைனா அடிக்காமே விட்டுறலாம். வந்து ஒன்றுமே தெரியாது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து க்ளூ இல்லையோன்னு நினச்சி ஒரு இது பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா 2ஆக கட் பண்ணி பார்த்தா அவ்வளோ க்ளூ இருந்துச்சு உள்ளே அடியில். ஸோ நான் வந்து கையை வச்சு தேய்ச்சி க்ளூ வந்து வரவே இல்லை. ஸோ கட் பண்ணி பார்த்தா தான் இருக்குது உள்ளே அவ்வளோ க்ளூ. ஸோ அதே ப்ரஷ்ஷை வச்சு இது பண்ணேன். நான் வந்து ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையில் வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணுறதுனால வந்து ஒட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு வந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து ஒழுங்காக வரல எனக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒட்டியிருக்க பேட்டர்ன்லேயே நீங்களும் வந்து ஒட்டிக்கோங்க. நான் அப்புறம் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் ஒட்டியிருக்க பேட்டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து ஒட்டிக்கோங்க. இந்த க்ளூலாம் பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிடும். ஸோ அதை பற்றி நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேணாம். இல்லை உங்களுக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது க்ளூ அப்படின்னா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளாக் பெயிண்ட்டை வந்து கொடுத்துக்கலாம் அந்த சைடு மட்டும், அந்த ஷெல்லில் பற்றாமல். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஷெல்லில் இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுதா? ஸோ அந்த க்ளூவோட இது இல்லை பாருங்கள், லைட்டாக இருக்கும். நம்ம வந்து லைட் அடித்து இது பண்ணால் தான் தெரியும் அந்த க்ளூவோட இது. ஆனால் பார்த்தீங்கன்னா க்ளூ கலர் தெரியாது, ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஷெல் மேலே உங்களுக்கு என்ன கலர் கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். இந்த கலர் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.